ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், எரிக் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாஃப் ஈயில் இருக்கக்கூடிய டென்னில் வந்துட்டு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டாஃப் இஸ் அவர் ஆஃப் மலேரியா ரெஃபரல் ப்ரோட்டோக்கால். மலேரியாவோட ரெஃபரல் ப்ரோட்டோக்கால்ஸ் நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஃபீவர் ஈவன் ஆஃப்டர் 48 hours ட்ரீட்மெண்ட் கண்டிஷன்ஸ். ஆஃப்டர் 48 hours ஆஃப் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸ் வாமிட்டிங், ஹெட்டேக், டீஹைட்ரேஷன், changes in sensorium, convulsion, bleeding and or clotting disorders, severe anemia, jaundice and hypothermia. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. ஒரு 48 ஹவர்ஸ்க்கு மெடிசன்ஸ் எடுத்துமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டினியூஸாக வாமிட் இருக்குது, ஒரு ஹெட்டேக் இருக்குது, டீஹைட்ரேஷன் இருக்குது, சென்சோரியம் லாஸ் ஆகுது, சேஞ்சஸ் இருக்குது, ஒரு கன்வல்ஷன் இருக்குது, ப்ளீடிங் இருந்துச்சுன்னா ஸோ இதெல்லாமே வந்துட்டு மலேரியாவோட ப்ரோட்டோகால்ஸ். இது நமக்கு தெரிஞ்சிருக்கா? அப்படி ஒரு ஜாண்டிஸோட நெக்ஸ்ட் ஃபாலோடு பை சிவியர் அனிமியா போவாங்க பேஷண்ட்டு, ஹைப்போதெர்மிக் கூட. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு நமக்கு அவர் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அவர் ஆஃப் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் வெக்டர் பார்ன் டிசீஸ். வெக்டர் பார்ன் டிசீஸ்னு பார்த்திங்கன்னா என்ன வரும்? சிக்கன்குனியா, கலாசர், ஜேஇ, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், எல்எஃப் எக்ஸெட்ரா. எனி ஆஃப் த கேசஸ் கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் எந்த ஏரியாவில் அதிகமாக பரவுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் இதே தான். நம்ம வெக்டர் பார்ன் டிசீஸு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன மாதிரியான வாட் இஸ் த வெக்டர் பார்ன் டிசீஸ்ன்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியும். சிக்கன்குனியா, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸு, கலாசர், எல்எஃப்னா லிம்ஃபாட்டிக் ஃபைலேரியா, அப்புறம் ஜேஇன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், கலாசர், சிக்கன்குனியா. இந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு எந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது. ஸ்டாஃப் அவர் த மலேரியல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி ஸ்டார்டட் வித்தின் 24 hours டிடெக்ஷன்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வித்தின் 24 hours வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். கண்டுபிடிச்சதுலேருந்து 24 hours. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் குளோரோகுயின் 3 daysக்கு கொடுக்கணும். ப்ரமாகுயின் வந்துட்டு 14 daysக்கு வந்து கொடுக்கணும். இது கம்பல்சரி கேட்பாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் குளோரோகுயின் வந்துட்டு 3 daysக்கு கொடுக்கணும். ப்ரமாகுயின் வந்துட்டு 14 daysக்கு கொடுக்கணும். கான்ட்ரா இண்டிகேட்டட் ஆஃப் இன் ப்ரெக்னென்ட் ஃபீமேல் ஆர் இன்ஃபென்ட் G6PD டெஃபிஷியன்சி. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு கான்ட்ராண்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ப்ரெக்னென்ட் ஃபீமேல் ப்ளஸ் இன்ஃபேண்ட்டாக இருக்கிற குழந்தை வந்து இன்ஃபேண்ட்டாக இருக்குது, அல்லது G6 கிராவிடாஸ் G6 இருக்கிறாங்க அப்படின்னா கிராவிடா கிடையாது, G6PD ஒரு டெஃபிஷியன்சி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா G6CD அப்படி போட்டிருந்தாங்களா, அதோட அப்ரிவேஷன் G6PD அப்படின்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அதோட அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் 6 டீஹைட்ரேஷனேஸ் டெஃபிஷியன்சி. அதுதான் வந்துட்டு G6PD அப்படிங்கிறாங்க. ஸோ G6PD பாப்பாவோட அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாப்பாவுக்கு அந்த டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஐ எல்லாமே எல்லோ ஒயிட்டாக இருக்கும். சடன் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கன்ஃபியூஷன் இருக்கும், ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ரேட் ரேபிட் டாக்கிகார்டியா இருக்கும், டார்க் கலர் யூரின் கலராக இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், அப்புறம் வீக்னஸ் இருக்கும், அப்புறம் ஹையர் தென் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்பீன். அந்த பாப்பா அதுதான் வந்துட்டு இதோட பெத்தாலஜி. G6PD நார்மலாக இருந்துச்சுன்னா அதோட பெத்தாலஜி எப்படி இருக்கும்? சேஃப்டி நியூட்ரலைஸ்டு. G6PD டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதோட பெத்தாலஜி எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க. G6PD டெஃபிஷியன்சினா இதுதான். ஸோ அதை வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? குளோரோகுயின், ப்ரமாகுயின் எவ்வளோ டேஸ் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு குளோரோகுயின் 3 days கொடுக்கணும், ப்ரமாகுயின் 14 days கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கேசஸ் கான்ட்ரா இண்டிகேட் ப்ரெக்னென்ட் உமன், இன்ஃபேண்ட்லேயே G6PD டெஃபிஷியன்சி இருக்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்ஸ்க்கு அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அல்கோரிதம் படி அந்த ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம கொடுக்குறோம். ஸ்டாஃப் அவர் த டயக்னோஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டெங்கு பெர் ப்ரோட்டோகால் படி டெங்குக்கு என்ன மாதிரி டயக்னோஸ்டிக் கிட், ஆர்டிகே மேனேஜ்மெண்ட், பெட் ரெஸ்ட், ரேபிட் டயக்னோசிஸ் கிட்டு தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க, ஆர்டிகேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபீவர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பெட் ரெஸ்ட்டு, கோல்டு ஸ்பெனிங், சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட்டு. சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சிம்டமெட்டிக் சிவியர் இருந்துச்சுன்னா ரெஃபரல் சர்வீசஸ் வந்து ஆயுஷ்மான் ரெக்கமெண்டில் ஃபர்தராக வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ கேஸ் டிடெக்ஷன் ஆஃப் மலேரியா. மலேரியா டெஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 4 nightly ஹோம் விசிட் டெஸ்டிங் நம்ம ஹெச்ஐ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம சைடில் பண்ணிகிட்ருக்குறாங்க. டெஸ்டிங் பீப்புள் வித் கரண்ட் ரீசன்ட் ஃபீவர், சில்ஸ் பாஸ்ட் 14 days இருக்குது அப்படின்னா மலேரியல் டிடெக்ஷன்ஸ் இந்த ப்ரெசென்டிங் வித் ஃபீவர் ஆயுஷ்மான் ரெக்கமெண்ட். டிடெக்ஷன்ஸ் யூஸ் RDT microscopy result made of the available within 24 hours. Negative RDT cases strongly suspected malaria cases cross checked by the microscopy.
செக் ஆயுஷ்மான் ஆரோக்கியம் mandate about the confirmed malaria cases in catchment area. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில டைமில் ஹெச்ஐடி கேட்க வாய்ப்பு இருக்குது. சில டைம் நம்மகிட்டயே கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரைமரி கேர் ஆஃப் த வெக்டர் போன் டிசீஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. ப்ரைமரி கேர் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. சோர்ஸ் ரெடக்ஷன்ஸ், பர்சனல் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க சிஸ்டர், கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ரைமரி மேனேஜ் வெக்டர் போன் டிசீஸில் ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. சோர்ஸ் ரிடக்ஷன் பண்ண என்ன பண்ணுவாங்க, பர்சனல் ப்ரொடக்ஷன்ஸ். சோர்ஸ் அதாவது நமக்கு கொசு வர்றதுக்கான என்னென்ன சோர்ஸ்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் பண்ணணும். பர்சனல் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கணும். என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கணும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல், லார்வா வைரஸ் ஃபிஷ்ஷு, அதுதான் வந்துட்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல். கெமிக்கல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா லார்வி சைடு. அப்புறம் இதை வந்துட்டு கம்பல்சரி கேட்பாங்க. அடல்ட்டி சைடு இது வந்துட்டு எவ்வளோ எம்எல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் இஸ் இன்வால்வ்டு இன்செக்டரபிள் converges with other department like Department of Drinking Water and Sanitation under Ministry of Jal Shakti, Ministry Housing and Urban Affairs. Municipalities carry out weekly cleanliness drive village through the VHSNC, Village Health Sanitation Nutrition Committee. ஸோ இந்த கமிட்டி போடும்போது இதெல்லாம் பற்றி நம்ம பேசணும், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Facilities has adequate stock about the commodities and drugs. ஃபெசிலிட்டிஸில் நம்மகிட்ட என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆர்டிடி கிட்ஸ், க்ளீன் ஸ்லைட்ஸ், நீடில்ஸ், ஸ்வாப்ஸ், ஆக்ட், சிக்யூ எக்ஸெட்ரா. செக் how to kit being stored near expiry drugs or not available. ஸோ இதை வந்துட்டு ஆர்டிடி ரேபிட் டயக்னோசிஸ் டெஸ்ட் கிட் நம்மக்கிட்ட இருக்கணும். க்ளீன் ஸ்லைட் இருக்கணும், நீடில்ஸு, ஸ்வாப்ஸு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்யூங்கிறது ஒன்றும் இல்லை, குளோரோக்வின், ட்ரமாக்வின், அதுதான் வந்துட்டு சிக்யூன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ மலேரியாவோட ஆக்ட் என்ன, மலேரியாவோட ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட தெரிஞ்சிருக்கணும். ஸோ நியர் எக்ஸ்பிரி கார்னர்ஸ் இருக்கணும், இல்லாத பற்றி நாட் அவைலபிள் ஸ்டோர் இந்த நியர் எக்ஸ்பிரி கார்னர் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஸ்டாஃப் இஸ் அவர் ஆஃப் த ஃபாலோ அப் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன்ஸ். ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ ப்ரோட்டோகால் 6, 12, 18, 24 மந்த் ஃபாலோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன்ஸ். ஸோ 6 மந்த்துக்கு, 12 மந்த்துக்கு, 18 மந்த்துக்கு, 24 மந்த்துக்கு கம்பல்சரி பேஷண்ட் வந்துட்டு ஃபாலோப்பில் இருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ப்ரிசம்டிவ் கேசஸ் தேர் ரெஃபரல் அப்படின்னு கேட்குறாங்க. ரெஃபர் ப்ரிசம்டிவ் கேசஸ் டயக்னோஸ்டு. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ 10.2ல் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு ப்ரோட்டோகால் படி எவ்வளோ நாளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா 6 மந்த்துக்கு, 12 மந்த்துக்கு, 18 மந்த்துக்கு, 24 மந்த்துக்கு, 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க நம்மளோட ஃபாலோப்பில் இருக்கணும். ரெஃபர் ஃபார் ஆல் ப்ரெசன்ட் கேசஸ் ஸ்பூட்டம் கலெக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பூட்டம் கேம்பிள் அவைலபிள். நம்மக்கிட்ட ஸ்பூட்டம் கலெக்ஷனுக்கான சாம்பிள் அவைலபிள், ஸ்டிஃப் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனி லெஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் ரெக்கார்ட் மெயின்டென்ட். ரெஃபரல் ஸ்லிப் பேஷண்ட்ஸ் இப்போ இதுக்கு தான் வந்து ரெஃபரல் ஸ்லிப் கேட்பாங்க. ஸோ ரெஃபரல் ஸ்லிப் வச்சுருக்குறோமா, பேஷண்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த ரெஃபரல் கார்டு, டிவி அவங்க டிவி யூனிட் இருந்து வாங்கி ரெஃபரல் கார்டு வச்சுருக்கணும். அப்புறம் கம்யூனிட்டி ஹெல்த் வெல்னஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் இஃப் சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட், டிபி நோட்டிஃபிகேஷன் ரெஜிஸ்டர்ஸ் வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டியில் சூப்பர்விஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கன்ஃபியூம்டு ஆன் ட்ரீட்மெண்ட் கேசஸ் இன்க்ளூடிங் த டிஆர்டிபி ப்ரொவிஷன் த டாட்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் ஃபாலோ அப் த ஹோம் பேஸ்டு கேர் ரெகுலர் ஸ்க்ரீனிங் கேசஸ் adverse effect ensure compliance the competence of the courses check Ayushman Arogya Mandate aware the presumptive confirmed on the treatment cases catchment area. ஸோ டாட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. செக் அவைலபிலிட்டி ஆஃப் த டெலிவரி சப்ஸ்கிரைப் த எம்டிடி, அதாவது ஃபாலோ அப் த பர்சனல் அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட் என்ஷூர் த டெலிவரி அவைலபிலிட்டி செகண்ட் டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ் மல்டி ட்ரக் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிடி அப்படின்னா மல்டி ட்ரக் தெரப்பி, அதான் மல்டி ட்ரக் தெரப்பின்னு சொல்கிறாங்க. என்ஷூர் டெலிவரி அவைலபிலிட்டி செகண்ட் டோஸ் ஆன்வார்ட்ஸ் ட்ரக்ஸ் பல்ஸ் டோஸ் டு பி கிவன் ப்ரெசன்ஸ் ஏஎன்எம் ஆர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீஷன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் signs of neuritis reactions etc. treatment cases referral cases MCR would be refracted referral for complication. எம்டிடி அதாவது மல்டி ட்ரக் தெரப்பி ட்ரக்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்.
மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க் வச்சு ஏஎன்எம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணணும். டோஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும். ஏதாவது சம்திங் ரியாக்ஷன் இருந்துச்சு, நியூரைட்டிஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம ரெஃபரல் சர்வீசஸ் கொடுக்குறோம். எம்சிஆர் ஃபுட்வேர் செப்பல்ஸ் வந்துட்டு போடுறதுக்காக ஃபுட்வேருக்கு வந்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்துட்டு இஃப் ஒர்க் அவுட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெப்ரஸி எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ அதுதான் வந்துட்டு NLEP, ரெஜிஸ்டர் அண்ட் ரெக்கார்ட் டு பி மெயின்டைன்டு. ஸோ மெயின்டைன் அப்டேட் கேஸ் ஆஃப் கார்டு அப்டேட் ட்ரீட்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் வென் விசிட்டிங் த PSC. நேஷ்னல் லெப்ரஸி எலிமினேஷன் ப்ரோக்ராம்ஸில் ஒரு கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை PSCயில் விசிட்டிங் வரும்போது நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்ரெடி ரெப்ரஸிஸில் NHM சார் இருப்பாங்க, NMS சார் இருப்பாங்க. ஸோ அவங்க அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரைமரி ஹெல்த் சிஸ்டம் டீம் ஐடென்டிஃபை என்ஷூர் ரெஃபரல் ஆஃப் சஸ்பெக்டட் கேசஸ் லெப்ரஸி. ஸோ எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறோம் லெப்ரஸி கேசஸ் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கின்னை பார்க்குறோம். பேல் அண்ட் ரேடியஸ் பேச்சஸ் ஆன் த ஸ்கின் இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், நம்னஸ் இருக்கும், டிக்லிங், பெயின்ஃபுல், டெண்டர் நர்வஸ், வீக்னஸ் ஆஃப் த ஹேண்ட், feet or eyelid, swelling, lumps in face and earlobes, impaired sensation, sensory testing for screening, touching the tip of the pen வச்சு நம்ம டிப் ஆஃப் த பென் வச்சு நம்ம டச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலே வந்துட்டு இருக்காது. ஆன் செஷன்ஸ் 2 times, 1 or 2 times வந்துட்டு ஒன்ஸ் வித்தின் த ஐஸ் அண்ட் செகண்ட் வித் ஹோல்டு ஐஸ், closed eyes. Referral for suspected cases higher center. First dose initiated at higher center. First dose வந்துட்டு ஹையர் சென்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரெப்ரஸி இருந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ரெஃபர் பண்ணணும். இந்த ரெப்ரஸி பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும். வாட் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் லெப்ரஸி கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. பேலாக இருக்கும், ரேடிஸ், இந்த மாதிரி இந்த ஆன்சர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ரெட்டிஸ் பேச்சஸ் ஆன் த skin thickness, shining reddish, numbness, tingling, painful tender nerve, weakness of hand, feet or eyelid, swelling lumps in the face, earlobes, impaired sensation இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் அவேர்னஸ் அபவுட் லெப்ரஸி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். என்னென்ன நம்மள்கிட்ட ப்ரொவைட்ஸ் ட்ரீட்மெண்ட்டு ப்ரோட்டோகால் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹெல்த் எஜுகேஷன் டு கம்யூனிட்டி ரிகார்டிங் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் லெப்ரஸி, its complications, curative availability of free of cost self-care and encourage the patients bring his her contact to check up. ஸோ ஹெல்த் எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் பேஷண்ட் ரெஃபரல் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். செல்ஃப் கேர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் பேஷண்ட் பிரிங் ஹெஸ் காண்டாக்ட் செக்அப். ஸோ அவங்கள வந்துட்டு செக்அப் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாஃப் அவர் ப்ரொமோஷனல் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் தென் த NACP நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நமக்கு என்ன தெரியும், ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி தான் கேட்குறாங்க. IEC. ஸோ நம்ம இருக்கக்கூடிய IECயில் கம்பல்சரி இந்த மாதிரி நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு என்ன மாதிரியான IEC வந்துட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணணுங்கிறது அட்லீஸ்ட் 1 or 2 IECs அந்த இடத்துல இருக்கணும். அந்த IEC லைக் தட் STD, HIV, எய்ட்ஸ் அவேர்னஸ் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஐசியாக வச்சுருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த பியர் சப்போர்ட் குரூப்ஸ் HRG, PL, HIV. அதாவது பியர் சப்போர்ட் குரூப் நம்ம HIV பேஷண்ட்டு சொல்லக்கூடாது, PL HIV அப்படின்னு தான் சொல்லணும். PL HIV அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, பீப்புள் லிவிங் வித் HIV ஹெப்படைட்டிஸ் வைரஸ். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம மற்ற இடத்துல சொல்லும்போது வந்துட்டு மேக்ஸிமம் HIV பேஷண்ட்ஸோட இதெல்லாம் வந்துட்டு செப்பரேட் பண்ணி தான் வச்சுருப்போம். அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணி வச்சுருக்கணும். என்கரேஜ் ஃபார் த இன்டெக்ஸ் டெஸ்டிங், சப்போர்ட் த ட்ரீட்மெண்ட், அட்ஹரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி, கம்யூனிட்டி ஃபாலோ அப் த சப்போர்ட் HIV ப்ரெக்னென்ட் உமனில் HIV பேஷண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஐசி வந்து இருக்கா நம்ம பார்த்துக்கணும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனுக்குள்ள ஐசி, HIV ஆர் எய்ட்ஸ் அவேர்னஸ்க்குள்ளே ஐசி வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். நம்ம HSCயில் டிஸ்பிளே பண்ணியிருந்தது பார்த்துருந்தா அவங்க மார்க் கொடுப்பாங்க, இல்லைனா மென்டா கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி சப்சென்டர் ஹேஸ் லிங்கேஜ் மேனேஜ்மெண்ட் HIV எய்ட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். HIV எய்ட்ஸ் கூட என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. லிங்கேஜ் வித் மைக்ரோஸ்கோபி சென்டர் HIV
டிபி பிபிடி சிடி சர்வீசஸ். ஸோ இதில் பார்க்குற அந்த பிபிடிசிடி எப்படி பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பேரண்ட் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன். அதாவது இப்போ அம்மாக்கிட்டேருந்து குழந்தைங்களும் வந்துட்டு ஹெச்ஐவி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்வீசஸ், அதோட லிங்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் என்னென்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு ஸோ இதுதான் சொல்கிறாங்க ஹெச்ஐவி டெஸ்டிங் அந்த ப்ரிவெண்ட் டு பேரண்ட் சைல்டு அதாவது பிபிடிசிடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பேரண்ட் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன்ஸ். அதில் என்னென்ன சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்ஐவி டெஸ்டிங் கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஆன்டிவைரல் ரெட்ரோவைரல் தெரப்பி, ஹெச்ஐவி ஐஆர்டி ட்ரக்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம், சேஃப் டெலிவரி ப்ராக்டிசஸ் என்னென்ன உண்டோ அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம், ஃபேமிலி பிளானிங், ரீப்ரொடக்டிவ் டு சைல்டு ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் சைக்கோசோஷியல் சப்போர்ட் வந்துட்டு இதை கொடுக்குறோம். இந்த சர்வீசஸோட antiviral prophylaxis, exclusive breastfeeding, replacement of the feeding, early infant diagnosis, கோட்ரிமாக்சோர் ப்ரொஃப்ளாக்சிஸ் கொடுக்குறோம், சிபிடி, இன்ஃபென்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது வந்துட்டு நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்து மூலம் ஒரு ஸ்கீம் மூலமாக இந்த சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த சர்வீசஸ் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கியம் மண்டி ஹெச்எஸ்சி is aware the roles of NACP, National AIDS Control Programs. ஸோ அவேர்னஸ் என்ன கொடுப்பீங்க, ஐடென்டிஃபிகேஷன், ரெஃபர் சஸ்பெக்ட் கேசஸ், காண்டம் ப்ரொமோஷன் கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூட் அமௌண்ட் த ஹைரிஸ்க் குரூப், ஹெல்ப் ஹெச்ஐவி கேசஸ், ரிசீவிங் அட்ஹேரிங் ஏஆர்டி, ஹெச்ஐவி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், கவுன்சிலிங், ஸ்க்ரீனிங் அண்ட் ரெஃபரல் டைப் பி சென்டர்ஸ், ஹையர் ப்ரிவலன்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், காண்டம் ப்ரொமோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன், ரெஃபரல், சப்போஸ் அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது சிம்டமேட்டிக்காக இருக்குது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஃபர்தராக வந்துட்டு ரெஃபர் பண்ணுறோம். அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறது, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது, காண்டம் ப்ரொமோட் பண்ணுறது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறது, ஸ்க்ரீன் கொடுக்குறது, இந்த மாதிரி என்னது நம்ம ஹெல்த் சப் சென்டர் லெவலில் பண்ணிகிட்ருக்குறோம். 10.5 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் அவர் சிம்டம்ஸ் அண்டர் த சர்வேலன்ஸ் ஐடிஎஸ்பி, இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்க்குறோம், அதாவது இன்டிகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம், இதை ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஹெச்ஐபி அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து போடுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபீவர் காஃப் லெஸ் தென் 2 வீக்ஸ்க்கு டியூரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, அக்யூட் ஃப்ளாசைட் பாரலைசிஸ் மோர் தென் 15 டேஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, the age diarrhea 3 or more loose stools a day, jaundice, rise in the signal for actions in case any unusual health event, death. ஸோ இந்த மாதிரி கேசஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐடிஎஸ்பி ஐஹெச்ஐபியில் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். செக் அனலைசிஸ் த ரிப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் சிண்ட்ரோமிக் சர்வேலன்ஸ் இஸ் டன். என்ன கேட்குறாங்க அப்படின்னா preliminary analysis reporting of the collected data MOPSC every Monday. Check any actions has been undertaken, usually IDSP, Integrated Disease Surveillance Programs. ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே வந்துட்டு எவ்ரி மண்டே வந்துட்டு பிஎஸ்சி சைடில் வந்துட்டு ரிப்போர்ட் ஃபார்மேட் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு எல் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க, எஸ் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க, பி ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. செக் ப்ராசஸ் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், எஸ் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஹோம் விசிட் போகும்போது எஸ் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ண ஃபார் அபவுட் டிஸ்கிரைப் த சிண்ட்ரோம்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கலெக்ஷன் த டேட்டா ரிஜிஸ்டர் சிண்ட்ரோமிக் சர்வேலன்ஸ். ஸோ சிண்ட்ரோமிக் எஸ்ஸுங்கிற வந்துட்டு சிண்ட்ரோமிக் சர்வேலன்ஸ் அதில் வந்து எஸ் ஃபார்மில் போடுறாங்க. அவைலபிலிட்டி டயக்னோசிஸ் கிட், ட்ரீட்மெண்ட் சர்வீசஸ்ன்னு கேட்க அதாவது அவைலபிலிட்டி கேட்பாங்க. ரேபிட் டயக்னோசிஸ் கிட், அதாவது ஆர்டிடி, ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி ரெஃபரல் ஃபார் த கன்ஃபர்மேஷன் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் கொடுக்க காணப்போகிறோம். ஸ்டாஃப் இஸ் அவர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் NVHCP, அதாவது நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது NVHCP, நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அதுதான் வந்துட்டு NVCP. இதெல்லாம் வந்துட்டு நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸை வருது. அவேர்னஸ் ஜென்ரேஷன், பிஹேவியர் சேஞ்சஸ், கம்யூனிகேஷன்ஸ், இம்யூனிசேஷன் ஃபார் த ஹெப்படைட்டிஸ் பி. போஸ்ட் டோஸ் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் பி வந்துட்டு போட்டுருவோம். ஹைரிஸ்க் குரூப்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நமக்கெல்லாம் போட்டிருப்போம். இன்ஜெக்ஷன் சேஃப்டி, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன்ஸ், இதை பற்றியான அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 10 வந்து முடிஞ்சிச்சு. இதுதான் வந்துட்டு இவ்வளோதான் 10. நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் வரக்கூடிய எல்லா டிசீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதோட ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரி கேசஸ்க்கு எந்த மாதிரியான ரெஃபரல் சர்வீசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
ஸோ 10 முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். இதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே எனக்கு என்க்ளாஸ் போயிட்டுருக்குது. உட்காந்து நம்ம தனியாக உட்காந்து படிக்கிறதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி படித்தோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.